6 மாதத்தில் அரசு பணி. கட்டண விலை ரூபாய் 1,00,000. பல ஆயிரம் கட்டி கிட்டத்தட்ட ₹1,00,000 செலவு பண்ணி கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு பதிலா நீங்க பார்ட் டைம் ஜாப் போறவங்களாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல போற இந்த மந்த்ராஸை பயன்படுத்தி மிக எளிமையா டிஎன்பிசி தேர்வுல வெற்றி பெற்று கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். நான் கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு போகணும், ஆனா கோச்சிங் சென்டர் போக முடியாது. என்னால டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக 100% பாஸ் செய்ய முடியும். எங்க பார்த்தாலும் ஃபிளெக்ஸ் போர்ட், எங்க பார்த்தாலும் கோச்சிங் சென்டர், எங்க பார்த்தாலும் பிரைவேட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட். இதை பார்த்தாலே நம்மளால கோச்சிங் சென்டர் போகாம பாஸ் பண்ண முடியாதுன்னு பயம் வரும். அந்த பயம் இனிமே வேண்டாம். எந்த கோச்சிங் சென்டரும் போகாம எப்படி டிஎன்பிசி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் என்ற மந்த்ராஸை சொல்ல போறேன். கவனமா கடைசி வரை கேளுங்க. நான் சொல்ல போற மந்த்ராஸை சரியா ஃபாலோ பண்ணா கவர்மெண்ட் ஜாப் 100% கன்ஃபார்ம். முதல் மந்த்ரா என்னன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் 2 தேர்வா இருந்தாலும் சரி, எந்த டிஎன்பிசி தேர்வா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன் தான். எக்ஸாம் பேட்டர்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அதற்கான சிலபஸை முழுக்க தெளிவா பார்க்கணும். அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் எப்பொழுது கேட்டாலும் சொல்ற அளவுக்கு உங்க மனசுல தெளிவா பதியணும். இதற்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஸ்டடி பிளான். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, சிலபஸ் எடுத்தாச்சு. அந்த சிலபஸ் முடிக்க தெளிவா டெய்லி பிளான் இருக்கணும், வீக்லி பிளான் இருக்கணும், மந்த்லி பிளான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சிலபஸ் கவர் பண்ணணும் என்ற தெளிவான ஸ்டடி பிளான் இருக்கணும். ஸ்டடி பிளான் இல்லனா, பக்காவான ஆக்ஷன் பிளான் இல்லனா, நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களால எந்த ஒரு போட்டித் தேர்வையும் கிளியர் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் கிளியர் செஞ்சு அரசு பணியில சேர உங்களுக்கு தேவை ஒரு வழிகாட்டி தானே தவிர ஒரு நிறுவனம் அல்ல. அடுத்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மந்த்ரா கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, சிலபஸுக்கு உண்டான ஸ்டடி பிளான் போட்டாச்சு. இப்போ அந்த பிளானை முடிக்க ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். டிஎன்பிசி தேர்வு பொறுத்தவரை பள்ளிப்பாட புத்தகத்தை மட்டும்தான் நீங்க கலெக்ட் பண்ணி படிக்கணும். அந்த பள்ளிப்பாட புத்தகம் தான் உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது இல்லாம நீங்க குரூப் 2 தேர்வு அல்லது குரூப் 4 தேர்வு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சில ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை நீங்க ரெஃபரன்ஸா பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கிய மந்த்ரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுவரைக்கும் டிஎன்பிசி தேர்வுல கேட்கப்பட்டிருக்கின்ற எல்லா சப்ஜெக்டோட டிஎன்பிசி கேள்விகளை கண்டிப்பாக படிக்கணும். படிச்சது மட்டும் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை வச்சு டிஎன்பிசி தேர்வுல கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரும்னு தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மந்த்ராக்கு அடுத்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான மந்த்ரா ரிவிஷன் செய்வது. 10 மணி நேரம் படிச்சத 3 மணி நேரத்துல ரிவிஷன் பண்ணணும். ஒரு வாரத்துல படிச்சத 2 நாள்ல ரிவிஷன் பண்ணணும். ஒரு மாசத்துல படிச்சத ஒரே வாரத்துல ரிவிஷன் பண்ணணும். இப்படி ரிவிஷன் பண்றது மூலமா நீங்க படிக்கக்கூடிய பாடம் உங்க ஆழ் மனதுல ரொம்ப தெளிவா பசுமரத்தாணி போல பதியும். நீங்க ரிவிஷன் பண்ணலனா நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே நிச்சயமாக தவறாவதற்குத்தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மந்த்ரா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாதவங்க தான் பல வருடமா டிஎன்பிசி தேர்வை எழுதியும் பாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட ஏன் கிளியர் ஆகலன்னு கேட்டா 2 மார்க்ல போயிடுச்சு, 5 மார்க்ல போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். கொடுக்கப்பட்ட நேரத்துல கேட்கப்பட்ட 200 கேள்விகளுக்கு மிகச் சரியா டைம் மேனேஜ்மெண்ட் செஞ்சு அதிக அளவிலான சரியான பதிலை நம்ம தேர்ந்தெடுத்தாதான் மிக எளிமையாக அரசு வேலை வாங்க முடியும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியா ஃபாலோ பண்ண குறைந்தபட்சம் நீங்க 53 மணி நேர தேர்வை கண்டிப்பாக எழுதி இருக்கணும். அதுவும் ஃபுல் டெஸ்ட் தேர்வாக நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணி இருக்கணும். அரசு வேலை பெறுவதற்கான இந்த எல்லா மந்திரங்களை நீங்க பயன்படுத்தினாலும் உங்ககிட்ட இருக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான சக்தி விடாமுயற்சி. இந்த ஒன்று மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால எப்பவுமே வெற்றி பெறவே முடியாது. உங்க விடாமுயற்சியோட சேர்த்து இந்த வெற்றிக்கான மந்திரங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா எந்தவித கோச்சிங் சென்டரும் செல்லாம ₹1,00,000 செலவு இல்லாம நீங்க அரசாங்க வேலையில இணையலாம், வெற்றி பெறலாம். அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.